இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி மோட்டிச்சூர் லட்டு செய்யலாமா? இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் சலிக்கும் போது கீழே பேனை டேரெக்டாக வச்சு சலிச்சேன். அதனால எனக்கு கவுண்டர் டாப்லலாம் அங்கங்கே அப்படி கொட்டிடுச்சு. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு கீழே ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி விரிச்சிட்டு சலிச்சுக்கோங்க. இது கூட ஹாஃப் கப் வாட்டர், சால்ட், அப்புறமா ஃபுட் கலர் இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஹோலாக போட்ட கரண்டி அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே போட்டு பவுடராக்கி வச்சு இப்போ ஒரு பேனில் 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து அதுக்கு ஹாஃப் கப் அளவு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சு இது நம்ம இந்த குலாப் ஜாமுன்க்குலாம் ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பவுடராக்கி வச்சிருந்ததை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே சைட் பை சைட் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அண்டி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டோம்னா நம்ம மோட்டிச்சூர் லட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த மிக்சர் நல்லா ஆறின பிறகு நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நல்ல குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சு வச்சோம் அப்படின்னா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அதிகமாக நான் எங்கே பார்த்துருக்கேன்னா கல்யாண வீட்டில் தான். ஏன்னா அங்கே தான் அந்த தாம்பூல கவரில் சின்னதாக ஒரு பேக்கெட் போட்டு கொடுப்பாங்க.